ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு எப்படி அரைக்கலான்றதான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு வயசுலேருந்து சத்து மாவு கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, கருப்பு மூக்கடலை, உடச்சக்கடலை, வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், அப்புறம் சோளம், கோதுமை, சிவப்பரிசி, வாசனைக்கு ஏலக்காய், இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்டு லைட்டாக வானலில் வறுத்து வச்சுருக்கேன். வறுக்கவும் செய்யலாம், இல்லை வெயிலையும் காய வைக்கணுன்னா கூட காய வச்சுக்கலாம். வீட்லேயும் நான் வறுத்து அரைச்சி ஜெலிச்சு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியெல்லாம் கொடுத்து கூட அரைக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் தான் நான் வாங்குவேன் பொருள். அப்பப்போ வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன். முந்திரி பாதாம்லாம் 50 வாங்குவேன், ஏன்னா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜீரணம் ஆகாது, அதனால் 50 தான் போடுவேன். உடச்சக்கடலை, வேர்க்கடலை, மூக்கடலை, சிவப்பரிசி, கோதுமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 போட்டுப்பேன். ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம் தேவையான அளவு வாசனைக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 1/2 hour ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மாவு ஜலிக்கிற ஜல்லடையில் வந்து ஜெலிச்சு நம்ம டப்பாவில் வந்து டைட்டாக போட்டு வச்சிட்டோன்னா நம்ம ஒரு 1 month 1.5 month நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சத்து மாவு பவுடரை தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் என் பையனுக்கு இதுதான் நான் கொடுப்பேன். காஃபி டீலாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திலாம் வந்து அதிகமாகும், வெயிட் கொஞ்சம் கெயின் ஆகும். அதனால தான் நான் இந்த கஞ்சி குழந்தையிலேருந்து அவனுக்கு இதுதான் கொடுத்துட்ருக்கேன். இது எப்படி போடணுன்னா, தண்ணி கொதிக்க வச்சு இந்த பவுடரை தனியாக நம்ம ஒரு கிண்ணத்தில் கரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி கொதிக்க வச்சுட்டு நம்ம கரைச்சி அந்த கஞ்சி எடுத்து அதில் ஊற்றி கலந்துக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிச்சிரும் இல்லைன்னா. கலந்துட்டு லைட்டாக அது கஞ்சி பதத்துக்கு கெட்டியாக வந்தோடனே லைட்டாக உப்பு சேர்த்து இறக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினோடனே நம்ம குடிக்கலாம். பெரியவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நானும் ஒரு சமயம் குடிப்பேன், டயர்ட்னஸாக இருந்தால் குடிப்பேன். நானும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நான் வேணால் அந்த கஞ்சி போடும் போது ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்களும் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். நம்ம வெளியே வாங்குகிற மன்னா ஹெல்த் மிக்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதோட நம்ம வீட்லேயே எல்லா பொருளையும் வாங்கி வறுத்து நம்மளே க்ளீனாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஜெலிச்சு வச்சு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சுகர் வேணுனாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு குழந்தையிலேருந்து சளியாக இருந்ததுனால நான் வந்து இதில் சுகர் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட், சால்ட் தான் போட்டு அவனுக்கு கொடுக்குறேன். இதில் பால் கூட வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவனுக்கு சளியாக இருந்ததுனால நான் பாலுமே ஆட் பண்ணல, வெறும் தண்ணியிலேயே தான் போட்டு அந்த கஞ்சியை போட்டுருவேன். நீங்கள் வேணால் பாலும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சுகருக்கு பதில் வெல்லம் கூட போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டு இதை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.